ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும். பலாக்கொட்டையை ஈஸியாக உரிச்சிடலாம். ஏன்னா இது உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நகத்தில் மாட்டிட்டு வராது. அதை தவிர்க்கிறதுக்கு ஒன்று வெயிலில் ஒரு அரை மணி நேரம் காய வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நாம் சமைச்சதுக்கப்புறமா அந்த குழம்பு பாத்திரம் மேலே ஒரு மூடியை வச்சுட்டு இந்த மாதிரி பலாக்கொட்டையை போடலாம். அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே தட்டை வச்சுட்டு கூட வைக்கலாம். பூண்டும் இதே மாதிரி தான். நாம் இந்த மாதிரி உதிர்த்து விட்டு பல்லாக வச்சுட்டு குழம்பு பாத்திரம் மேலே அப்படி இல்லைன்னா தோசைக்கல் மேலே வச்சிங்கன்னா போதும். நல்ல இந்த மாதிரி ஈஸியாக உரிக்க வந்துடும். கொஞ்சம் கூட நம்ம நகத்துலேயும் மாட்டாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.